A bullet from a gun is fired on a rectangular wooden block with velocity u. When the bullet travels 24 cm through the block along its length horizontally, velocity of the bullet becomes u by 3. Then it further penetrates into the block in the same direction before coming to rest exactly at the other end of the block. The total length of the block is. So question la enna sollirukanga ஒரு rectangular wooden block இருக்கு. ஓகே, ஸோ இந்த பிளாக்ல ஒரு புல்லட்டை வந்து ஃபயர் பண்ணுறாங்க ஃப்ரம் அ கன். ஸோ புல்லட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த புல்லட்டோட வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ புல்லட் இஸ் ட்ராவலிங் வித் வெலாசிட்டி யூ. இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட் சென்டென்ஸில் when a bullet travels 24 cm through the blockன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிளாக்ல 24 cm ட்ராவல் ஆகுது. ஸோ சம்வேர் இப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போது இந்த ரெக்டாங்குலர் போர்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் 24 cm. அப்போது வெலாசிட்டி ஆஃப் த புல்லட் வந்து u by 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாயிண்டில் வெலாசிட்டி வந்து u by 3. நெக்ஸ்ட், then it further penetrates into the block in the same direction before coming to rest exactly at the other end of the block. Other end of the block தான் இந்த இடத்துல இப்போ ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு சொல்லி நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த அதர் எண்ட் ஆஃப் பிளாக் ரீச் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி 0 ஆகிடுது. ஏன்னா ரெஸ்ட்டுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து அங்கே 0. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்ம வந்து டின்னு சொல்லி எடுத்துக்கலாம். டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் இஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக் எல் தான் கேல்குலேட் பண்ணணும். அப்போ நம்ம டி கண்டுபிடிச்சிட்டோம்னா 24 + டி அந்த வேல்யூ ஆட் பண்ணோம்னா நமக்கு லென்த் ஆஃப் த பிளாக் கிடச்சிரும். சரி, அப்போ டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கேல்குலேஷன் பண்ணலாம். அதாவது நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் தான் இப்போ ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் போட போகிறோம். ஸோ நம்ம என்ன ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எடுத்துக்கணும்னா v² = u² + 2as. ஸோ இதில் v²ங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ நம்ம எக்ஸ் வரைக்கும் தானே எடுத்துருக்குறோம். எக்ஸில் வெலாசிட்டி வந்து u by 3. அப்போ u by 3 whole² is equal to இனிஷியல் வெலாசிட்டி வந்து இங்கே u தான் இருக்குது. ஸோ u² minus 2a. s வந்து நான் இங்கே 24 தான் கொடுத்துருக்காங்க இல்லையா டிஸ்டன்ஸ், அதனால் 24ன்னு போட்டுக்கிறேன். சரி, ஏன் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு u இருந்தது, அப்புறம் u by 3 இருக்குது, அப்புறம் u வந்து 0 ஆகுது. ஸோ வெலாசிட்டி இப்படி டிக்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இருக்கும், அதாவது டீசலரேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே நெகட்டிவ் சைன் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம ஏவை கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்னா இப்போ நம்ம இதை ஸ்கொயர் பண்ணோம்னா u² / 9 which is equal to u² - 48aன்னு வரும். இப்போது நமக்கு தேவை ஏ தானே. ஸோ 48a is equal to u² - u² / 9. அப்போ we'll get 48a. It is equal to 8 into u² by 9 வரும். சிக்ஸ் 8s are 48 வந்துடும். இப்போ a is equal to u² divided by 54. ஸோ நமக்கு ஆக்சிலரேஷன் கேல்குலேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஒய் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்லேருந்து ஒய் பாயிண்ட் வரைக்கும் இதே ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ணிடலாம். பண்ணுவோம் இப்போது. ஸோ v², இப்போ நம்ம பண்ண போகிறது எக்ஸ்லேருந்து ஒய் வரைக்கும். ஸோ v² is equal to அதே ஈக்குவேஷன் ப்ளஸ் 2as. இந்த இடத்துல v ஃபைனல் வெலாசிட்டி வந்து ரெஸ்ட்டுக்கு வரனால 0, இனிஷியல் வெலாசிட்டி வந்து u by 3
மைனஸ் 2, ஏன்னா இங்கேயும் வெலாசிட்டி வந்து டிக்ரீஸ் தான் ஆகுது, அப்போ டீசலரேஷன் நடக்குது நமக்கு. ஸோ மைனஸ் 2, ஏ வந்து இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணதை போட்டுக்கலாம். தட் இஸ் u ஸ்கொயர் டிவைடட் பை 54. எஸ்ங்கிறது தான் இங்கே டி நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோம்னா வில் கெட் u ஸ்கொயர் டிவைடட் பை 9, இங்கே 0 இருக்கும், மைனஸ் 2 and 54 கேன்சல் பண்ணோம்னா u ஸ்கொயர் டிவைடட் பை 2 2s are 4, 2 7s are 14 வந்துடும், இன்ட்டு டி. இப்போ நம்ம இதை ஆப்போசிட் சைட் கொண்டு போனோம் அப்படின்னா u ஸ்கொயர் டிவைடட் பை 27d is equal to u ஸ்கொயர் பை 9. இப்போ u ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது, d is equal to 27 divided by 9. Okay. So, d is equal to 3 centimeter வரும். இப்போ d வந்து 3 centimeter அப்படின்னா நம்ம calculate பண்ண வேண்டியது L. Lங்கிறது 24 plus d. அப்போ 24 plus 3 வரும் இல்லையா? So 24 plus 3 which is equal to 27. So L is equal to 27 centimeter. இதுதான் நம்மளோட ஆன்சர்.